இதோட மீடியா வந்து தமிழ் மீடியாவா இங்கிலீஷ் மீடியாவா ஸ்கிரிப்டுக்கு? தமிழ் தான். இப்படி தானே பேசுறாங்க. இப்போ வெற்றிமாறன் கிட்ட ஒரு ஸ்கிரிப்டா தங்கிலீஷ்ல அடிச்சு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? படம் டயலாக் எதுல எழுதுறாங்க? நீங்க சொல்ற 10 உதாரணத்துக்கு இங்க 15 உதாரணமே இருக்கு. தங்கிலீஷ்ல பேசுறது தங்கிலீஷ்ல எழுதுறாங்க, அவ்வளவுதான். தப்புதான். அசிங்கம் அது. என்ன பேசுறாங்களோ அதை தான் எழுதணும். இன்னொரு விஷயம், என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கணும். அதுதான் கலையோட வேலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அது மொழின்னு மாத்திட்டப்போ அப்ப அதுவே ஒரு மொழியா மாறிடும்ல. நான் மொழின்னு சொல்லவே இல்லை. நான் என் காதலி எப்படி இருக்க? காதல் தான் கவுந்துச்சுன்னு பார்த்தா அதை பத்தி எழுதுன கடிதமே கவுந்துருச்சே. மொழியில வந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் அல்லது ஒவ்வொரு காலகட்டத்தில் அது ஒவ்வொரு விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. தமிழ் வார்த்தைகளை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுவதா தங்கிலீஷ் அப்படின்னு நம்ம இப்போ பேசுறோம். ஒரு போர்டு இருக்குமாப்பா, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் தங்கிலீஷில் எழுதுகிறீர்கள்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். தமிழ்ல போனா சான்ஸ்கிரிட் அந்த இதுல வரும்போது எனக்கு அது தெரியாது. அந்த இடத்துல நான் தங்கிலீஷ் யூஸ் பண்ணி நான் எழுதுவேன். நீங்க வாங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. சரீரம் இருதயம் எழுதுங்க. சான்ஸ்கிரிட் அதான் சான்ஸ்கிரிட் விடா. அது இப்ப நீங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியுது. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. சரீரம் தமிழ்ல எழுதுங்க. தமிழ் மீடியம் தானே? இது சரீரம். இது சரீரம். நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. இப்ப ரீசெண்டா கூட என் கிளாக்ல பேட்டரி போச்சு. கிளாக்ல பேட்டரி டி அப்படின்னு எழுதி வச்சிட்டு நான் போயிட்டேன். நானு டி ஐ தானே டி. அது பள்ளிக்கூடத்து கணக்கு. ஷார்ட்டா சுருக்கி புரியுதுல அவளுக்கு நான் அடின்னு சொல்றது. சர்ச் போறேன். அங்க வந்து ஃபாதர் வந்து மெசேஜ் எடுப்பாரு. இப்போ நான் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து ஈஸியான வசனம். அவர் சில டைம் வார்த்தை சொல்லுவாரு, சத்தியபரனாகே என் கர்த்தாவே அப்படின்பாரு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். இப்போ இங்கிலீஷ்ல நீங்க பண்ணி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு இருக்குல, அதை எழுதிக்க வேண்டாம். அது தமிழ்ல அந்த ஃபீல் வேற இல்ல. வாவ். இந்த ஈர எழுதிருவேன், இது எழுதிருவேன். இங்க கொஞ்சம் சிக்குமே. ஆனா அங்க சிக்குனா பரவாயில்லை, இங்கேயும்ல சிக்குது. ஐயோ மெய்ப்பராய். ஓ அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். தங்கிலீஷ்ல வந்து கவிதை எழுதுறது. தங்கிலீஷ்ல கவிதை எழுதுறீங்களா? ஆமா சார். ஒரு கவிதை எழுதுங்க. எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய், எர்ரா பேப்பரையும் பேனாவையும். Few moments later. இந்த கவிதையை படியுங்கள். சாம்பார் ஆப்பு எனக்கு. மழலை மொழியின் பாஷைகள் உன் குரலில் தரும் ஓசைகள் அடி எல்லாம் அழகுதான் அன்று உன்னால் வீடியல் தான். சூப்பரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரவுமனவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே. இதே நான் வந்து தமிழ்ல இருந்தா மழலை மொழியின் ஆயா அச்சு வாயிலாம் வச்சிருவேன், பேசாம போயிரு. அது வந்து ஒரு ஒரு லைன் ஒரு வரியா வந்து கன்வே ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். எங்க அம்மா என்ன சின்ன வயசுல ஹிந்தி சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பிரெஞ்சு படிச்சேன். ஆனா என் மதர் டங் தமிழ். என்னடா சிரிக்கிற, வெக்கப்படுறியா? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதும் போது கூட அந்த ஃபீலிங் எல்லாமே எனக்கு தமிழ்ல தெரியும். ஆனா தமிழ் வார்த்தையில எழுத தெரியாது. ஏன் அது வந்து சோ நான் என்ன பண்ணுவேன், அது இங்கிலீஷ்ல அப்படியே அந்த தமிழே அப்படி இங்கிலீஷ்ல எழுதுவேன். வாங்க எழுதுங்க. God is great. கோர்த்து விட்டா வெடிக்க பார்க்குற, இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். பாண்டி செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. ஆக்சுவலா ஒரு காதல் கவிதை எழுதுங்கன்னா இப்போ ஒரு கடிதம் அந்த பொண்ணுக்கு எழுதியிருக்காப்ல. கருப்பேன் குசும்புக்காரன். நீங்க அது படிங்க. என் காதலி எப்படி இருக்க? எப்படி இருக்க? காதல் தான் கவுந்துச்சுன்னு பார்த்தா அதை பத்தி எழுதுன கடிதமே கவுந்துருச்சே. என் இதயம் துடிக்குது. சரி, என்ன பண்ணலாம்? உன்னை எப்போ வந்து பார்க்க முடியும்? அதான் தெளிவா படிக்கிறீங்களே. தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. முழுசா இங்கிலீஷ்ல பேசி இல்ல முழுசா தமிழ்ல எழுதி அனுப்புனாலும் அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. யாரு? எல்லாருமே தான். நல்லா இருக்க. ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ தமிழ் எழுத்து வச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்கல, பூமர்னு ரிப்ளை பண்ணுவாங்க. பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், தமிழும் நல்லா வரும். ஏன் தமிழை இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கங்கறத எனக்கு புரியல. அது பூமர்னா இது மக்கு இல்லையா? என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட?
ஒரு கான்டெம்பரரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேர்ள் ஒரு அந்தி மாலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு போட்டோ வச்சதுன்னு வச்சுங்களேன், அழகா ரசிப்பாங்க தானே. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இது ஒரு நல்ல படித்த பெண் தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்றப்போ அது இன்னும் கம்பீரமா தானே இருக்கும். கரெக்ட்பா. 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து தமிழ் பாடல்கள் வரும் சார். நான் டக்குன்னு மழை ஃபாலிங் ஃப்ரம் த டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? சேம் டச். நாங்களும் பொங்கும்ல. பீகாக் நினைத்தது வான்கோழி. வெரி பிக். விஜய் டிவில ஜாக்கி சான் படம் போடுவாங்க, பாத்திருக்கியா இல்லையா? அதுல கூட இப்படி பண்ணது இல்லடா. சோ இப்போ 2 பேர் இருக்காங்க, கான்வர்சேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க பேசுறது அப்படியே அப்படியே எழுதுறதா? சோ அத தங்கிலீஷ்ல எழுதுறோம். அது அப்படியே தமிழ்ல எழுதுனா என்ன? அது அனாவசியம். ஆபீஸ் போறேன், டிவி பாக்குறேன், அந்த வேர்ட்ஸே வந்து தங்கிலீஷ் தான். சோ அது எழுதுறதும் தங்கிலீஷ் தான். ஏய் ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க, அடங்க மாட்டீங்களாடா, என்னடா பிரச்சனை? இப்ப டிவி பார்க்கிறேன்னா டிவியே டிவின்னு எழுதிக்கும், பார்க்கிறேன்னா பார்க்கிறேன்னு எழுதிக்க வேண்டியதானே. மாட்டிக்கிட்டியா? இது பிராக்டிகலா வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாத்துறதுக்கு டைப் பண்றதுக்கு சௌரியமா இருக்கு. அப்ப ஆமா, சந்தோஷம். இதோட மீடியா வந்து தமிழ் மீடியாவா இங்கிலீஷ் மீடியாவா? ஸ்கிரிப்டுக்கு தமிழ் தான். இன்னைக்கு பேசுற மொழி இதுதானே. நம்ம பரம்பரையா அவ்வளவுதானே நம்மள ஏறகட்ட பாக்குறானுங்க. இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படங்கள்ல எழுதுறாங்கல்ல, அவங்க என்ன லாங்குவேஜ் எழுதுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? இப்ப வெற்றிமாறன் கிட்ட ஒரு ஸ்கிரிப்டா தங்கிலீஷ்ல அடிச்சு பவுன் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அதாவது ரசாயன கெமிக்கல் தங்கிலீஷ்ல அடிச்சு எடுத்துட்டு போவீங்களான்னு கேக்குறேன். ஏன்னா டைப்பிங் ஸ்பீடு அதுல தான் கூட இருக்கும். ஏன்னா அதானே சமூகத்தை பிரதிபலிக்குதுன்னு சொல்றீங்க. என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 98 99. நீங்க சொல்ற 10 உதாரணத்துக்கு இங்க 15 உதாரணமே இருக்கு ஆக்சுவலா. இருக்கட்டும்பா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுறது இங்கிலீஷ்ல எழுதுறாங்க, அவ்வளவுதான். தப்புதான், அசிங்கம் அது. நீங்க தங்கிலீஷ்ல இருக்கிறது உங்க சொந்த விஷயம். ஆனா ஒரு சமூகம் இப்படி இயங்குகிறதுன்னு நீங்க அதை டெஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்றத நான் அவ்வளவு ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க அதை மொழின்னு மாத்திட்டப்போ அப்ப அதுவே ஒரு மொழியா மாறிடும்ல. சொன்னது பேச்சு மொழி. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா பைத்தியம் ஆயிடுவான். ஆமாங்க. ஒரு வேர்டுல 2 பாட்டு இருக்குங்க, ஒரே பாட்டு பிடிச்சிக்காதீங்க. மொழினா என்ன சார் சொல்லுங்க? மொழினா என்ன? என்ன செல்லம், என்ன பேசுற நீ? மொழினா கண்டிப்பா வந்து ஒரு ஃபாண்ட் இருக்கணும். ஃபாண்ட் இல்ல, ஸ்கிரிப்ட் குழப்பிக்கிறீங்க, அதான் பிரச்சனை. இப்போ இது பேச்சு மொழி தான், பேச்சு வழக்குல இருக்கிற ஒரு மொழி. பேச்சு வழக்குல இருக்குன்னு வேணா சொல்லலாம், அதான் பிரச்சனை. பேச்சு மொழின்னு சொல்ல முடியாது. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன், அந்த அபாயம் இருக்கு. நான் ஹானஸ்டா ஒத்துக்கணும். பரவாயில்ல, தேங்க்ஸ்பா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.